வசந்தி டைம் ஆகுது, அம்மா நம்ம வருவன்னு காத்துன்னு இருக்காங்க. கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, அண்ணி வரட்டும், அன்னைக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். என்ன வசந்தி இங்கே உட்காந்து இருக்கீங்க? உள்ள ஃபேன் காத்துல உட்கார வேண்டியதுதானே? மாப்பிள்ளை அங்கே உட்கார வேண்டியதுதானே? இவர் தான் பரவாயில்லன்னு சொல்லுவாரு நீ. ஏன் மாப்பிள்ளை ஃபேன் காத்துல உட்கார வேண்டியதுதானே? உள்ள இங்கே வயிற்று ஊத்துதே. இருக்கட்டும் பரவாயில்லக்கா. அப்புறம் டைம் ஆச்சு, அம்மா வேற நாங்கள் வருவோம் வெயிட் பண்ணியிருக்காங்க. கிளம்பிட்டுங்களா? என்னது கிளம்புறீங்களா? அப்படின்னா வசந்தி அவங்க கூட்டிட்டு போறீங்க? ஆமா நீ என்ன தான் வர சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை வந்துட்டே ராதிகா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்களா? என்னம்மா மாப்பிள்ளை வந்து வசந்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாரா? ஆமா ஆமா சொன்னாங்க, அதுக்கு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், கிட்ட போய் சாப்பிடுவாங்கள. ஏன் அத்தை உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா அத்தை? என்னடி வாய் அதிகமா போகுது, அறிவு இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். ஆமா இன்னும் டெலிவரிக்கு 4 நாள் 5 நாளா தான் இருக்குது. இப்போ போய் வசந்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்றீங்க? இனி அவங்க வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே, அங்க இருந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். போட்டோ விடு. நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. உங்க புள்ள வந்து உங்க பிள்ளைக்கு யார் பதில் சொல்றது? அவ்வளோதான், வெட்டியே போட்டு நம்ம 2 பேரையும். அம்மா தான் என்னமோ வலுக்கட்டாயமா எத்தமே வசந்தி எத்தமே அவங்க மாமியார் வீட்டில் விட்டுட்டு வந்த மாதிரி ஆடுவாரு. ஐயோ இதை நான் மறக்க போயிட்டேன். ஆமா இதெல்லாம் எப்படிதான் மறக்கிறீங்கன்னு தெரியல. மாம்பழம் கூட தூக்கி நிக்கிறீங்க பாருங்க, உங்களெல்லாம் வச்சு என்னதான் பண்றது தெரியல. வசந்தி என்னடி ஒழுங்கா பேசுறீங்க, என்னடி குசு குசுன்ற? மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்க, வசந்தி எல்லாம் அனுப்ப முடியாது, பிரசவம் முடிஞ்சு குழந்தைலாம் பிறந்து ஒரு 5 மாசம் கழிச்சு அனுப்பிச்சு விடுறோம் அப்படி சொல்லுங்க. என்ன பேசுறாங்க 2 பேரும்? நான் எப்படி சொல்றது? வாயாலதான். என்னக்கா நாங்கள் கிளம்பட்டுமா? அது ஒண்ணும் இல்லப்பா. என்னாச்சு, எதுவும் தானே சொல்லுங்க. அது வந்து வசந்தியை நாங்களே எங்க வீட்லயே வச்சு பிரசவம் பாத்துக்கிறோம்ப்பா. என்னக்கா சொல்றீங்க? எங்க அம்மா திட்டுவாங்களே, ஹாஸ்பிட்டல் அங்கே தான் பக்கத்தில் இருக்கு, வீட்டு பக்கத்தில். இங்கேருந்து தூரம் ஆச்சு. திடீர்னு நைட்டில் பிரசவ வலி வந்துச்சுன்னா கூட்டின்னு போகிறதுக்குள்ள மடியிலேயே டெலிவரி ஆகிடும். அதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்கள் வீட்டுக்கு அமிச்சிங்கன்னா டெலிவரி முடிஞ்ச உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் நேராக வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் சந்தியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் தூரமா இருந்தாலும் எங்க அக்கம் பக்கத்துல வண்டிலாம் வச்சிருக்காங்க, கார்லாம். பிரசவ வலி வந்துச்சுன்னா கூட கார்ல கூட்டின்னு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எங்க கூட இருந்தா கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அங்க விட்டு வச்சுன்னா நீங்களே வெளியில போயிடுவீங்க ஆஃபீஸ்க்கு. உங்க அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்க, அவங்களையும் பார்த்துக்க முடியாது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நீ என்ன வசதி சொல்ற? எங்க அண்ணி சொல்றது தாங்க சரி. சரி அப்புறம் உன் இஷ்டம். அம்மா கிட்ட நான் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. அத்தை எப்படியா சமாளிங்க. சமாளிச்சு தானே ஆகணும். சரிங்கக்கா. சரிங்க அத்தை, வசதி இங்கே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்களா. நைட்டில் வயிற்று வந்துட போகுது. எங்க பொண்ணு எங்களுக்கு பார்த்துக்க தெரியாதா வாயை பத்தியா? சரிங்க மாப்பிள்ள, நாங்க பாத்துக்கிறோம். பெயின் வந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க அங்கிருந்து கார் எடுத்துட்டு வருவீங்க, கார் எடுத்துட்டு வந்து எங்க வசந்தி இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவீங்களா? ஆமா அத்தை. சரியா போச்சு போங்க. வசந்தி எங்க விட்டுட்டு போறீங்க, நாங்க பாத்துக்கோம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. லேசா வலி வரும்போதே நாங்க வந்து கார்ல வந்து வசந்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிடும். போயிட்டு உங்களுக்கு நாங்க கால் பண்றோம். சரி அப்போ நான் கிளம்புறேன். வசந்தியை ஒழுங்காக சாப்பிடணும், வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் கரெக்டாக போடணும். புரிஞ்சுதா? சத்து மாத்திரை நிறைய கொடுத்துருக்காங்களே. சரிங்க. இந்த இதில் ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோ. மாப்பிள்ள காசுலாம் எதுவும் வேணாம், அவரே கொடுக்குறாரு, எதுக்கு வேணாம் சொல்லுங்க, கும்பல் இருக்கும். ஏன்டி பிரசவ செலவு நம்ம தானே பார்க்கணும், அதுவும் முதல் குழந்தை களைச்ச பிள்ளை, அது அவருக்கு தெரியாதா? பொண்டாட்டிக்கு செலவு கொடுக்காரு, கும்பல் இருக்கும். பிரசவம்னா எவ்வளோ செலவு இருக்குது. எங்க வேணாங்க, எப்பவுமே காசு கையில் இருக்கணும். எதனா வேணும் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் எங்க அண்ணி வாங்கி தருவாங்க. உங்க அண்ணி வாங்கி தருவாங்க, எல்லாத்தையும் அண்ணி கிட்ட இருக்க முடியுமா? வச்சுக்கோ. சரிங்க. வசந்தி தான் நல்ல பொண்ணு, சமத்து குட்டி. இங்கே பாரு, வேறு ஏதாவது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணி விடு, நல்லமே வேணும் வந்து கொடுக்குறேன் நாளைக்கே. கொஞ்சம் நைட்டில் இருந்தாங்க வாங்கணும், என்கிட்ட சுடிதார் தான் நிறைய இருக்கு. நைட்டியா? ஓகே. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வேறு வாங்கணும்ல, அதே எப்போ வாங்கிடுவா? இங்க பிறக்க போகிறது ஆம்பளை குழந்தைய பொம்பளை குழந்தையான்னு தெரியல. இப்போ என்ன ட்ரெஸ் நீங்கள் வாங்குவீங்க? ஆமால. சரி உனக்கு ட்ரெஸ் வாங்கும்போது குழந்தைக்கு வாங்கலான்னு பார்த்தேன். சரி வேறு எது வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி விடுனே, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரிங்க. அத்தை என்ன கேட்டேன்னு சொல்லுங்க. அவங்க தான் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. நீ இல்லாமல் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன அத்தை உங்ககிட்ட சண்டை போட போகிறாங்க. சரி அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, வாக்கிங் போயிட்டுக்குள்ளே. வாக்கிங்லாம் பசங்க கூட்டிட்டு போற சொல்லிட்டாங்கப்பா. ஓ சதி சொல்லியிருக்கானா? ஆமா ஸ்கூல் வந்தவொடனே அவங்க அத்தையை வாக்கிங் கூட்டிட்டு போற சொல்லியிருக்கான். இங்கே பக்கத்துல தான், இங்கே பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரது ஒரு வாக்கிங் தானே. அதான் ஸ்கூல் வந்தோடனே கூட்டிட்டு போற சொல்லியிருக்கான். ஓகே மாத்திரைலாம் இருக்குல்ல, வாங்கணுமா? இருக்குங்க, மாத்திரைலாம் இப்போ வாங்க வேண்டிய வேலையே கிடையாது, எல்லாமே இருக்கு மாத்திரை. சரி அப்போ நான் கிளம்புறேன். கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. சரிங்க மாப்பிள்ள. பாய் வசந்தி. சரிங்க. பாய். சரி நான் போய் காய்கறி வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். சரிங்க நீ இந்தாங்க நீ காசு. இல்ல காய்கறி வியாபாரத்துக்கு போய் எனக்கு எதுக்கு காசு? இல்ல நீ அவர் கொடுத்தாருல காசு, இந்தாங்க வச்சுக்கோங்க. அதையா வாங்கி பத்திரமா வை. இங்க பாரு, உங்க வீட்டுக்காரு உன்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு உன் செலவுக்காக. என்கிட்ட தந்து கொடுக்குற, நான் என்ன நீ வாங்க போறேன்? எல்லா செலவும் நீங்க தான் பார்க்க போறீங்க. நாங்க நீங்களே வச்சுக்கோங்க. வேணாண்டியம்மா, உங்க அண்ணன் தனியா அதுக்கு காசு தருவாரு எனக்கு. உங்க வீட்டுக்காரர் கொடுத்த காசை நீயே வச்சுக்க, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. ஏன் அதுக்கு அப்படி சொல்ற? நமக்கு எவ்வளவு செலவு இருக்கு, வாங்கி வை. அத்தா அவகிட்டே இருக்கட்டும், காசுலாம் வாங்காதீங்க. எது வேணாலும் நம்ம கிட்ட கேட்க முடியுமா? இது வேணும் அது வேணும் சொல்லிட்டு அவகிட்ட காசு இருந்தா இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க சொல்லிட்டு நம்ம கிட்ட காசு கொடுத்து வாங்க சொல்லுவா. அப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம், காசு அவகிட்டே இருக்கட்டும். சரி எனக்கு வேற மணி ஆச்சு, நான் போய் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வரேன். ஸ்கூல் வேற விட்ட டைம் ஆயிடுச்சு. இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியலையே.
என்னையே என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்ப நீங்க எங்க இருந்து என்ன புரிஞ்சுப்பீங்க? அண்ணி சாப்பிட்டீங்களா? அண்ணா சாப்பிடறதுக்கு வரலையா? உங்க அண்ணன் தானே காலையில வர சொல்லிட்டு போறாரு சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் வரலையே. அவருக்கு வேலை தான் முக்கியம். வேலைன்னு போயிட்டாருன்னா வீடு வாசல குழந்தை குட்டி பொண்டாட்டி எல்லாத்தையுமே மறந்துடுவாரு. அவருக்கு வேலை தான் முக்கியம். நைட்டுக்கு வந்து சாப்பிடுவாரு. என்ன வரேன்னு சொன்னாரு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. நான் வேணா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டுமா அண்ணாவ? அம்மா அவர் நைட்டுக்கு தான் வருவார். நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்ட மட்டும் வந்துருவாரு. அவருக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்றேன்ல. நீ சாப்பிடல போய் படுத்துக்கணும், ரெஸ்ட் எடு. அதான் இந்த மாம்பழத்துல கொஞ்சம் காயா இருக்குது, அதை வச்சு போட்டு மூடி வைங்க, பழக்கட்டும். இல்லடி நல்லா பழச்சிருச்சு, அதை சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியா? சரி நைட்டு சாப்பாடு தொட்டுக்கு வச்சுக்கலாம். அண்ணே சதீஷ் சஞ்சய்லாம் எப்போ வருவாங்க? அவங்க 2 பேரும் நான் காய்கறி வியாபாரம் முடிச்சுட்டு வர வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க, என் கூட தான் வருவாங்க. ஓ அப்படியா? வரும்போது ஐஸ்கிரீம் வேணும் சொல்லலான்னு பார்த்தேன். உழுது போய் ஐஸ்கிரீம் சாப்பிட தொண்டை கட்டிக்கு போது பாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்க கூடாது. சரி விடுங்க அத்தை, வேணும் தரேன். நீ வேற ஏன்டி சின்ன ஐஸ்கிரீமா வேணும் தரேன், ஒன்றும் ஆகாது. நான் சொல்ற பேச்சேன் இந்த வீட்டில் யார் தான் கேட்குறா சொல்லு? பிரசவ டைம்ல சளி கிளி பிடிச்சிச்சு, தொண்டை வலி வந்துச்சு, ஜுரம் வந்துச்சுன்னா யார் அவஸ்தப்படுறது? சரி விடுங்க விடுங்க. ஆமா வசந்தி, அத்தை சொல்றது சரிதான். சளிக்கிலேயே பிடிச்சின்னு ஜுரங்கிற வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? வேணாம் ஐஸ்கிரீம்ல எதுவும் வேணாம். நீங்கள் வந்து வசந்திக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே எதனா செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுக்குறேன். குழி பண்ணிக்கிறேன்னா வசந்திக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பட்டி போட்டு செஞ்சு கொடுக்குறேன். என்ன வசந்தி, அம்மா வந்து கருப்பட்டி போட்டு குழி பண்ணிக்க செஞ்சு தராங்களா? அது சாப்பிடுன்னா ஐஸ்கிரீம்லாம் வேணாம். சரிங்க நீ எல்லாம் நம்ம குட்டிச்சலத்துக்காக தான். அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஐஸ்கிரீம்லாம். சரிங்க நீ. சரி பத்திரமா இருங்க, போயிட்டு வரேன். அத்தை வசந்தியை பத்திரமா பார்த்துக்குங்க. போயிட்டு உடனே வந்துடுறேன். இல்லை போயிட்டு உடனே வந்துடுறியா? காய்கறி வியாபாரத்தை பார்த்துட்டு வாடி. அதான் சொல்கிறேன், சீக்கிரமா வந்துடுறேன். சரி ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணுங்க. வசந்தி ஃபோன் பண்ணுறியா? சரிங்க பண்ணுறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. சரி வரேன். அத்தை கதவை டாப்பால் போட்டு வச்சிடாதீங்க, ஒரு கதவை திறந்தே வைங்க. சரி பெரிய பொண்ணு ராணிலாம் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கிறாங்க. இதுனா ஒன்றா குரல் கொடுங்க, வருவாங்க. சரிடி. வசந்தி கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. சரிங்க நீ. காசை பத்திரமா எடுத்து வை, அங்கங்க போட்டு வைக்காத. என்னோட ஹேண்ட்பேக்ல போட்டு வைக்கிறேன் நீ. சரி பத்திரமா வை, எலி தூக்கி போயிட்ட போகுது. எலியில வேற இருக்கா? இல்ல எப்பயாவது ஒரு சமயம் வந்து போவோம். அதான் பார்த்து பத்திரமா வை. அத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன ராதிகா? மளிகை சாமான் என்ன நான் வாங்கணும்னு கொஞ்சம் எழுதி வைங்க. வீட்டில் எந்தெந்த பொருள் இல்லைன்னு நான் வந்து கடைக்கு போயிட்டு வாங்கி வச்சிடறேன். ஏன்னா திடீர்னு பிரசவலி வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா வீட்டில் மளிகை சாமான்லாம் வேணும்ல. அப்போ கடைக்கெல்லாம் யாராலும் ஓடின்னு இருக்க முடியாது. என்னென்ன இல்லைன்னு பார்த்து எழுதி வச்சிருங்க. மிளகாத்தூள் அரைக்கணும், மிளகா தனியாக வாங்கணும், அதுக்கப்புறம் மிளகு சீரகம், அப்புறம் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நோட்டு பண்ண உன எடுத்து எழுதி வைங்க. என்கிட்டே சொல்லியிருக்கீங்க, நான் மறந்துடுவேன். நான் என்னென்ன வேணும்னு பார்த்து எழுதி வைக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. சரி என்னென்ன இல்லைன்னு கொஞ்சம் பார்த்து எழுதி வைமா. நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து வாங்கி வச்சிடறேன். கொஞ்சம் கோதுமை அரைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் அரைக்கணுமா, மிளகா தனியாக வாங்கணும். சரி நான் போய் வியாபாரத்தை முடிச்சுட்டு வரேன். அதான் கோதுமை தூக்குச்சட்டை போட்டு வைங்க. வந்தோன்னா சதீஷ் கிட்டே குத்து அனுப்புறேன். அதெல்லாம் போட்டு ரெடியாக தானே இருக்குது 2 நாளா. அவன் எங்கே அரைச்சி வந்து கொடுக்குறான்? அந்த போறன்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறான். அப்படியே தான் ஏமாத்தி இருப்பான். இன்னைக்கு அமுச்சு விட்டுடலாம். 2 கிலோ கோதுமை தானே அத்தை? எங்கடி 2 கிலோ கோதுமை தான் போட்டாங்க. அதை போட க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு 1.5 கிலோ தான் வந்தது. 1.5 கிலோ கோதுமை தான் இருக்குது. சரி எடுத்து வைங்க. ஏன்னா இட்லிக்கு மாவு அரைக்கிறது வேறு அரிசி ஊற வச்சுக்கடி, அது வேறு அரைக்கணும். கிரைண்டர்லேயே அரைச்சிடுவா இல்லை போய் மிஷினில் போய் அரைச்சி எடுத்துன்னு வரீங்களா? நீங்கள் வசந்தியை பார்த்துக்குங்க. கிரைண்டரில் ஒன்றும் மாவு அரைக்க தேவையில்ல. கிரைண்டரில் மாவு அரைச்சிங்கன்னா தொண்டை வலி வந்துச்சு, கை வலி வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. சரி கோதுமை அரைக்கிறதுக்கு போகிறோம்ல, அப்பயே வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் எல்லாத்தையும் ரெடியாக வைங்க. ஏன்னா சதீஷால 2 தூக்கி போக முடியாது. அரிசி மாவு அரைக்கிறதுக்கு அரிசியில் ஊற வச்சுக்கிட்டு வெயிட்டாக இருக்கும். ஜோ கூட நான் தான் போக போகிறேன். நீங்கள் போறியா? அப்போ சரிதான். சரி நான் போய்ட்டுறேன். அண்ணி காய்கறிலாம் எடுத்துன்னு போலியா வியாபாரத்துக்கு? அதெல்லாம் பேக் பண்ண சொல்லி எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துட்டு வந்திருக்கேன். அங்கே வந்து பெரிய பொண்ணு ராணி எங்கள் அக்காலாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்துன்னு கிளம்ப வேண்டியதான் ஸ்கூலில். ஓ அப்படியா? இங்கே எடுத்துகிட்டு வந்தால் கூட நான் கூட பேக் பண்ணி கொடுத்துருப்பேனே. நீ பேக் பண்ணி தரியா? ரெஸ்ட் எடு. அப்புறமா நல்லா பார்க்கலாம். ஏன் நீ நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். ஏம்மா நீ இப்போ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா வேலை செய்வேன். அதுக்கப்புறம் காய்கறிலாம் பேக் பண்ணது தான் இடுப்புலி வந்துச்சு என் தங்கச்சிங்க அப்படின்னு உங்கள் அண்ணன் என்ன அடிக்கிறதுக்கா? அடிக்கலாம் மாட்டாரு. பாருங்க அத்தை எப்படி சொல்கிறா. அவன் ஒரு லூசுக்கு இருக்கு, அடிச்சாலும் அடிப்பான். உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியல. அண்ணன் என்னெல்லாம் ஒரு நாள் கூட கை நீட்டி அடிச்சதே இல்லை தெரியுங்களா? நீ தான் அவரோட பாச தங்கச்சி ஆச்சு, உன்னை எப்படி அடிப்பாரு? அப்போ உங்களை மட்டும் அடிக்கிறாரா? அடிக்க மாட்டாரு, கொஞ்சம் சத்தமாக பேசுவார். ஆமாம் சத்தமாக பேசினாலே எங்கள் வீடு 2 ஆகிடும். இது மேலே கீழே கை வச்சேன்னா இங்கே போர்க்கிழமை வெடிக்கும். இப்போதான் அடிப்பான்னு சொன்னீங்க, இப்போ என்ன உங்கள் அண்ணன் என்ன அடிக்கணுமா? வேணாம். சரி ஏம்மா உங்ககிட்ட பேசி டைம் ஆகி போச்சு. நான் கிளம்புறேன். ஸ்கூல் விடுற டைம் ஆச்சு. பேரண்ட்ஸுங்கெல்லாம் வந்துடுவாங்க. காய்கறி எப்போ தானே வாங்குவாங்க.
லேட்டா போனா எப்படி வாங்குவாங்க. சரி நான் போயிட்டு பை பை பை. இந்த செருப்பு வேற எங்க வச்சேன்னு தெரியல. நாய் தீன் போயிச்சா? ஒரு செருப்பு தான் இருக்குது. அத்தா ஒரு செருப்பு தான் இருக்கு. நாய் தீன் போயிச்சா? இன்னொரு செருப்பா? அடி அங்கதான் இருக்க, ஒழுங்கா தேடி பாடி. ஐயோ அவசரத்துக்கு அண்டா உள்ள கை விட்டாலே போகாது. என் செருப்பு எங்க போச்சு தெரியலையே. அண்ணி வெளியில திண்ணக்கில இருந்துச்சு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருந்த செருப்பை நாய் திரும்ப திண்ணடியில போட்டு வச்சுக்கிட்டா. நாய்ங்களுக்கு இதே வேலைதாம்மா. என் செருப்பு மேலேயேதான் கண்ணு. வானந்த புதுசுல இருந்து அந்த செருப்பை தான் ஆட்டை பொண்ணு சுத்தி நிற்குங்க. செருப்பு இல்ல நடக்க முடியுமா? கல்லு முள்ளியா வெயில்லையா? என் செருப்பு என்ன போட்டுன்னு போடியே? ஐயோ உங்க செருப்பு தரையோட தரையா இருக்கனால நடக்க முடியாது. நான் கீழே விழுந்துருவேன். என் செருப்பை போட்டுன்னு போறேன். இதோ இருக்குது இன்னொரு செருப்பு.